Welcome to the session on maxima and minima functions of two variables. A function of x comma y is said to have a maximum value at x equal to a, y equal to b. If there exists a small neighborhood of a comma b such that function of a comma b is strictly greater than function of a plus h comma b plus k. இது கொடுத்துருக்கூடிய ரீஜியன் ஆர். இதில் ஏ கமா பிங்கிறது கிவன் ஒரு பாயிண்ட் இருக்கிறத எடுத்துப்போம். இப்போ இந்த ரீஜியனில் ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இந்த ரீஜியனில் இருக்கக்கூடிய வேல்யூலாம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பாயிண்ட் கொடுத்தாலும் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு ஒரு வேல்யூ வந்து கிடச்சிட்ருக்கும். பர்டிகுலராக இந்த எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் ஏ கமா பிங்கிற பாயிண்டில் மேக்ஸிமம் வேல்யூ எடுக்குதுன்னு வச்சுக்கலாம். மேக்ஸிமம் வேல்யூனா இந்த பாயிண்ட் தரக்கூடிய வேல்யூ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ 10 இருக்குதுன்னா இப்போ சுற்றி இருக்கக்கூடிய மற்ற பாயிண்ட்ஸ் தரக்கூடிய வேல்யூ எல்லாமே 10 விட கம்மியாக வந்துருந்ததுன்னா இந்த ஏ கமா பிங்கிற பாயிண்ட் இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஏ கமா பிங்கிற பாயிண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னுடைய மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? ஏ கமா பிங்கிற பாயிண்ட் அது சுற்றி இருக்கக்கூடிய நெய்பர்ஹுட் வேல்யூலாம் விட அதனுடைய வேல்யூ அதிகமாக இருக்கும்போது இந்த ஏ கமா பி கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு மேக்ஸிமமாக இருக்கும். இதே தான் மினிமம். இந்த ஏ கமா பி சுற்றக்கூடிய பாயிண்ட் எல்லாத்தையோட வேல்யூ கம்மியாக தந்துருந்ததுன்னா அது மினிமம் வேல்யூ. இந்த சரௌண்டிங் பாயிண்ட்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து நெய்பர்ஹுட் பாயிண்ட்ஸ். A function of x comma y is said to have a minimum value for x equal to a, y equal to b if there exists a small neighborhood of a comma b such that function of a comma b is strictly less than function of a plus h comma b plus k. The maximum and minimum values of a function are also called extremum values of the function. Saddle point or minimax. It is a point where the function is neither maxima nor minima. Geometrically, such a surface look like the leather sheet on the back of a horse, form a ridge rising in one direction and falling in another direction. இது குதிரை மேலே உட்காந்துட்டு போகிறதுக்கு இருக்கக்கூடிய லெதர் ஷீட். இப்போ இந்த லெதர் ஷீட் வந்து எப்படி இருக்குன்னா இப்போ ஒரு சைட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டவுன் ஆகிட்டு திருப்பணும் இன்க்ரீஸ் ஆகுது. இதை எதை கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா சேடல் பாயிண்ட்டை கூட. ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நெய்தர் மேக்ஸிமமாக இருக்கும் நார் மினிமமாக, அது மேக்ஸிமமாகவும் இருக்காது மினிமமாகவும் இருக்காது. அது மாதிரியான பாயிண்ட்ஸ்க்கு பேர் வந்து சேடல் பாயிண்ட்ஸ். Working rule to find the extremum values. Function of x comma y அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். dou f by dou x, dou f by dou y, dou square f by dou x square, dou square f by dou x dou y, dou square f by dou y square. இதில் பர்டிகுலராக ஃபஸ்ட் டைம் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0, dou f by dou x equal to 0 and dou f by dou y equal to 0 and solve these equations for x and y. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். சிங்கிள் பாயிண்ட் கிடைக்கலாம் அல்லது மோர் தென் ஒன் பாயிண்ட் வந்து கிடைக்கலாம். இது வந்து ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 2 இப்போ இதுக்கு பேர் வந்து dou square f by dou x square ஆர்னு எடுத்துக்கணும். dou square f by dou x dou y s, dou square f by dou y square வந்து t. இப்போ இங்கே கண்டுபிடிச்ச பாயிண்ட்டை ஆர்டி மைனஸ் எஸ் ஸ்கொயரில் சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது இந்த ஸ்டெப்பில் ஏ கமா பிங்கிற பாயிண்ட்டை இந்த எக்ஸ்ப்ரெஷனில் ஆர்டி மைனஸ் எஸ் ஸ்கொயர்ன்ற எக்ஸ்ப்ரெஷனில் சப்ஸ்டிட் பண்ணணும். அதனுடைய வேல்யூ பாசிட்டிவாக வந்திருந்ததுன்னா இந்த டெஸ்ட்டை ப்ரொசீட் பண்ணலாம். ஒருவேளை நெகட்டிவ் நம்பராக வந்திருந்ததுன்னா அந்த ஏ கமா பிங்கிற பாயிண்ட் நெய்தர் மேக்ஸிமா நார் மினிமமாக இருக்கும். சரி, அதில் அடுத்தது ஆர்னுடைய மதிப்பு ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 0வாக இருந்ததுன்னா ஆர்னுடைய மதிப்பு நெகட்டிவ் நம்பர் அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது ஏ கமா பிங்கிற பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது நெகட்டிவ் நம்பராக வந்துருந்ததுன்னா ஆர் அந்த கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கும். ஒரு வேளை ஆர்னுடைய மதிப்பு பாசிட்டிவாக வந்துருந்ததுன்னா கொடுத்துருக்கூடிய எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து மினிமம் வேல்யூ இருக்கும். ஆர்டி மைனஸ் எஸ் ஸ்கொயருடைய மதிப்பு 0வாக இருந்ததுன்னா அது வந்து டவுட்ஃபுல் கேஸு. அதில் மேக்ஸிமம் இருக்கலாம், இல்லாமல் போகலாம், அல்லது மினிமம் இருக்கலாம், இல்லாமல் போகலாம்.
புரியுதுங்களா? அது மாதிரியான ப்ராப்ளத்தை வேறு ஒரு மெத்தடில் சால்வ் பண்ணணும். இந்த இடத்துல RT minus S square is strictly greater than 0, RT minus S square strictly less than 0. இந்த ரெண்டு கேஸ் மட்டும் பற்றி தான் பார்க்க போகிறோம். The point A, B, which are the roots of dou f by dou x equal to 0 and dou f by dou y equal to 0 are called stationary points. இந்த ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸில் தான் ஒன்று மேக்ஸிமம் கிடைக்கலாம், அல்லது மேக்ஸிமம் மினிமா கிடைக்கலாம், அல்லது இலவனம் போகலாம். Find the absolute maximum and minimum values of function of x comma y equal to plus 2x plus 2y minus x square minus y square on a triangular plane in the first quadrant bounded by the lines x equal to 0, y equal to 0 and y equal to 9 minus x. இப்போ கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு மேக்ஸிமம் அல்லது மினிமம் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸ்டெப் 1 அல்லது ஸ்டேஜ் 1 வந்து என்ன? ஃபஸ்ட் டைம் டெரிவேட்டிவ் வந்து கண்டுபிடிக்கணும். dou f by dou x, dou f by dou y வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தென் இதனுடைய வேல்யூவை ஈக்குவல் டு 0 எடுத்துகிட்டு வரணும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸில் இருந்து தான் எது மேக்ஸிமம் அல்லது மினிமம் எடுத்து செக் பண்ணணும். இப்போ அந்த பாயிண்ட்ஸை எந்த எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டிட் பண்ணணும்? RT மைனஸ் S ஸ்கொயருங்கிறது சப்ஸ்டிட் பண்ணணும். Rங்கிறது dou square f by dou x ஸ்கொயர், Tங்கிறது வந்து dou square f by dou y ஸ்கொயர், Sங்கிறது dou square f by dou x dou y. F-ஐ x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2 minus 2x, F-ஐ y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2 minus 2y. அகைன் இதை x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா -2ங்கிற ஆன்சர் கிடைக்கும். இந்த ஆன்சரை y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதில் yங்கிற ஃபங்க்ஷனே கிடையாது, அதனால் இதனோட வேல்யூ வந்து 0. dou square f by இந்த இடத்துல dou y ஸ்கொயர், dou square f by dou y ஸ்கொயர், இதனோட வேல்யூ வந்து -2. For maxima and minima, dou f by dou x equal to 0, 2 minus 2x equal x னுடைய மதிப்பு வந்து 1ன்னு வருது. dou f by dou y equal 0, 2 minus 2y which gives y னுடைய வேல்யூ 1. இப்போ பாயிண்ட் வந்து 1,1, RT minus S ஸ்கொயர், R னுடைய இது வந்து R, இது வந்து S, இது வந்து T. x ஸ்கொயர் கிடையாது, இது பிரிண்டிங், இது வந்து y ஸ்கொயர். R னுடைய வேல்யூ -2, T னுடைய வேல்யூ வந்து -2, தென் எஸ்னுடைய வேல்யூ வந்து 0 ப்ளஸ் 4ங்கிற ஆன்சர் வந்து கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல ஆர்னுடைய மதிப்பு வந்து ஒரு நெகட்டிவ் நம்பராக இருக்குது. இப்போ 1,1ங்கிற பாயிண்டில் எஃப் வந்து மேக்ஸிமம் வேல்யூ எடுக்கும். இந்த மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷனில் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 1னும் ஒய் இருக்க வேண்டிய இடத்துல 1னு சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது எஃப்னுடைய வேல்யூ வந்து 4ன்னு கிடைக்கும். Examine the function of x comma y equal y square plus 4xy plus 3x square plus x cube for extremum values. கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷன் y square plus 4xy plus 3x square plus x cube. இதை x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 4y plus 6x plus 3x square. இதே ஃபங்க்ஷனை y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2y plus 4x. ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். dou f by dou x equal to 0, dou f by dou y equal to 0. 4y plus 6x plus 3x square equal to 0 plus 2y plus 4x equal to 0. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை அப்புறமா சால்வ் பண்ணலாம். இப்போ அடுத்தது dou f by dou x எக்ஸை பொறுத்து அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அதனுடைய வேல்யூ வந்து r. r equal to dou square f by dou x square equal 6 plus 6x. அடுத்தது s, dou square f by dou x dou y. y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணதை அகைன் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இதை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்பொழுது y வந்து 0 ஆகும், ஆன்சர் வந்து 4ன்னு கிடைக்கும். அடுத்தது இந்த y அகைன் y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dou f by dou y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா x வந்து 0 ஆகும், ஆன்சர் வந்து 2ன்னு கிடைக்கும். இப்போது RST வந்து கிடச்சிருக்கு. ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இப்போ இது ரெண்டு ஈக்குவல் டு 0ன்னு இருக்குங்களா, 2y
ப்ளஸ் 4x ஈக்குவல் டு 0, y ஈக்குவல் டு மைனஸ் 2x. ரெண்டால் டிவைட் பண்ணலாம். ப்ளஸ் 2x இந்த சைட் போகும்போது மைனஸ் 2xன்னு வரும். இந்த y ஈக்குவல் டு மைனஸ் 2xன்னு இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஒரே சிங்கிள் வேரியபிளாக மாறும். இப்போது y இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் 2x, 4 மைனஸ் 2x ப்ளஸ் 6x ப்ளஸ் 3x ஸ்கொயர். இது சிம்பிளிஃபை பண்ணும்போது 3x ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 8xன்னு கிடைக்கும். 6xலேருந்து மைனஸ் 8x சப்ட்ராக்ட் பண்ணும்போது 3x ஸ்கொயர் மைனஸ் 2x, எக்ஸை காமா வெளியே எடுத்துடலாம். x இன்ட்டு 3x மைனஸ் 2. இப்போ எக்ஸுக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்கும். எக்ஸுடைய மதிப்பு 0 1, எக்ஸுடைய மதிப்பு 2/3 1. தென் x ஈக்குவல் டு 0, y-னுடைய மதிப்பு 0. எக்ஸுடைய மதிப்பு 0ன்னு இப்போ ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்குங்களா. எக்ஸுடைய மதிப்பு 0, எக்ஸுடைய மதிப்பு 2/3. இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு மைனஸ் 2xங்கிற ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த சப்ஸ்டிட் பண்ணும்போது x 0னா y 0, 0,0. எக்ஸனுடைய மதிப்பு 2/3ன்னும் போது இப்போ y-னுடைய மதிப்பு என்னவாகும்? மைனஸ் 4/3ங்கிற ஆன்சர் கிடைக்கும். மைனஸ் 4/3. இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 0,0ங்க எழுதுனா அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் 2,3 மைனஸ் 4/3. ஆர்க்கான ஃபங்க்ஷன், எஸ்க்கான ஃபங்க்ஷன், டீக்கான ஃபங்க்ஷன். இப்போ ஆர்டி மைனஸ் எஸ் ஸ்கொயர். எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்பொழுது என்ன, ஆர் மட்டும் 6 மட்டும் கிடைக்கும். அடுத்து இது 4 2 வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, அப்படியே எழுதிக்கலாம். 4யும் 2யும் அப்படியே எழுதணும். ஆர்டி மைனஸ் எஸ் ஸ்கொயர். ஆர் மல்டிஃபிகேஷன் வித் டி மைனஸ் எஸ் ஸ்கொயர். ஆர்டி மைனஸ் எஸ் ஸ்கொயர். ஆர்னுடைய வேல்யூ வந்து 6, டீனுடைய வேல்யூ 2 மைனஸ் எஸ்னுடைய மதிப்பு வந்து 4 ஹோல் ஸ்கொயர். 12 மைனஸ் 16, ஆன்சர் வந்து மைனஸ் 4. ஆர்டி மைனஸ் எஸ் ஸ்கொயர் வந்து நெகட்டிவ் நம்பர். அப்போ இந்த 0,0ங்கிற பாயிண்டில் நெய்தர் மேக்ஸிமா நார் மினிமா. அடுத்து 2/3 மைனஸ் 4/3. இதில் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 2/3ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது 6 ப்ளஸ் 6x equal 6 plus 6, 2/3, 6 plus 4, answer is 10. S nuடைய value 4, T nuடைய value 2. RT minus S square, answer is 4, positive number. இப்போ பாசிட்டிவில் எது மேக்ஸிமா அல்லது மினிமம் இருக்குன்னு பார்க்கணும். இதில் R nuடைய மதிப்பு வந்து 10 வந்திருக்கு. R nuடைய வேல்யூ பாசிட்டிவ் வந்திருக்கு. RT minus S square பாசிட்டிவ், R nuடைய வேல்யூ பாசிட்டிவ். R nuடைய வேல்யூ பாசிட்டிவாக இருந்ததுன்னா கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து மினிமம் வேல்யூ அட்டைன் பண்ணும். மினிமம் வேல்யூக்கு என்ன செய்யணும்? இது XY வேல்யூவை எடுத்துக்கணும். இதை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணும்போது மினிமம் வேல்யூ கிடச்சிடும். Now the minimum value is minus 4/27. Show that the minimum value of u xy plus a cube 1/x plus 1/y is 3a square. இது fங்கிற ஃபங்க்ஷன். ∂f by ∂xக்கு இன்னொரு பேர் வந்து pன்னு இருக்குது. அதே மாதிரி ∂2f by ∂x ஸ்கொயர் எப்பவுமே ஸ்டாண்டர்டாக r, ∂2f by ∂y ஸ்கொயர் வந்து t, அடுத்தது ∂f by ∂y வந்து q, ∂2f by ∂x ∂y வந்து s. ஃபார் மேக்ஸிமா அண்ட் மினிமாவுக்கு ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ∂f by ∂x ஈக்குவல் டு 0. இப்போ கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணுமா? எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுற ஒய் கான்ஸ்டன்ட், ஒய் அப்படியே வரும். எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் 1. ஏ கியூப் 1/xை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் 1/x ஸ்கொயர், 1/y வந்து 0 ஆயிடும். அடுத்தது கியூ, எக்ஸை பொறுத்து ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் கிடைக்கும். இதை அகைன் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒய் வந்து 0 ஆகும். மைனஸ் 1/x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x கியூப் கிடைக்கும். ஏ கியூப் வந்து கான்ஸ்டன்ட், அதனால் 2a கியூப் பை எக்ஸ் கியூப். சிமிலர்லி ஒய்யை பொறுத்து பண்ணது அகைன் திருப்பணும். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், ∂2f by ∂y ஸ்கொயர் 2a கியூப் பை ஒய் கியூப்னுடைய ஆன்சர். தென் இதை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். ∂f by ∂y எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும் பொழுது ஒய் வந்து கான்ஸ்டன்ட் 0 ஆகும். எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் 1. இது ஆர், இது டி, இது வந்து எஸ்னுடைய வேல்யூ.
dou f by dou x equal to 0, dou f by dou y equal to 0, y minus a cube by x square equal to 0, x minus a cube by y square, x square y equal to a cube, x equal to a cube by y square. இது எந்த ஃபங்க்ஷன் சிம்பிளிஃபை பண்ணும்போது கிடைக்கிறது. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எக்ஸ் பை ஏ கியூப் பை ஏ ஸ்கொயருங்கிற வேல்யூ கிடைக்கும். இந்த எக்ஸனுடைய மதிப்பை ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். a cube by y square the whole square, y equal a cube, a power 6 by y cube equal a cube, then y நோடைய வேல்யூ வந்து a. y நோடைய மதிப்பு a னு எடுத்துகிட்டு வந்து x square equal to a cube இதை சால்வ் பண்ணிங்கன்னா x square equal to a square, x நோடைய மதிப்பு plus or minus a. Substituting y equal to a இந்த ஈக்குவேஷனில் x square into a னு வந்து கிடைக்கும். x square equal to a square, ஒரு ஏக்கு ஒரு a square வந்து கேன்சல் ஆகும். x உடைய மதிப்பு ப்ளஸ் ஆர் மைனஸ். இப்போ ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் வந்து a, a1 மைனஸ் a, a1 r s t. x இருக்க வேண்டிய இடத்துல a சப்ஸ்டிட் பண்ணும்போது a கியூப் கேன்சல் ஆகிட்டு 2ங்கிற வேல்யூ கிடைக்கும். s உடைய வேல்யூ 1, t உடைய வேல்யூ 2னு வரும். rt மைனஸ் s ஸ்கொயர்னுடைய வேல்யூ பாசிட்டிவ், rt minus s square, r நுடைய வேல்யூ 2, t நுடைய வேல்யூ 2 minus s நுடைய வேல்யூ 1 square, 4 minus 1 3. இது பாசிட்டிவ். மைனஸ் a, aங்கிற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது r நுடைய வேல்யூ -2, s நுடைய வேல்யூ கான்ஸ்டன்ட், அதை அப்படியே எழுதுகிறோம். t நுடைய வேல்யூ வந்து 2, rt minus s square நெகட்டிவ். அப்போ இதில் நெய்தர் மேக்ஸிமம் நார் மினிமம், இந்த பாயிண்ட்டை மட்டும் சப்ஸ்டிட் பண்ணணும். ஆர்னுடைய மதிப்பு பாசிட்டிவாக இருக்குங்களா, அப்போ கொடுத்துருக்கூடிய ஏங்கிற பாயிண்டில் மினிமம் வேல்யூ வந்து கிடைக்கும். ஏங்கிற இந்த பாயிண்ட் எடுத்து போயிட்டு கொடுத்துருக்கூடிய எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஏனோ ஒய் இருக்க வேண்டிய இடத்துல ஏனோ சப்ஸ்டிட் பண்ணணும். a ஸ்கொயர் ப்ளஸ் a கியூப் 1/a ப்ளஸ் 1/a, இது எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணும்போது 3a ஸ்கொயருங்கிற ஆன்சர் வந்து கிடச்சிது. சிமிலர்லி the fourth problem, இப்போ கொடுத்துருக்கூடிய எஃப்ங்கிற ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 3x ஸ்கொயர் மைனஸ் 3ayங்கிற ஆன்சர் வந்து கிடைக்கும். அடுத்தது டோ எஃப் பை டோ ஒய் 3y ஸ்கொயர் மைனஸ் 3ax. இது அகைன் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 6x, இதை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் 3a, இதை ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 6y. டோ எஃப் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு 0, டோ எஃப் பை டோ ஒய் ஈக்குவல் டு 0. 3x square minus 3ay equal to 0, x square equal to ay, y நுடைய மதிப்பு x square by a னு வந்து கிடைக்கும். இந்த இடத்துல y square நுடைய மதிப்பு a by x. இப்போ putting the values of y from 1 into, இப்போ y நுடைய மதிப்பு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷனை பிரதியிடணும். a simplify x power 4 equal a cube, x னு வந்து கிடைக்கும். xஐ காமனாக வெளியே எடுத்துட்டா x cube minus a cube equal to 0, a cube minus b cube ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். a cube minus b cube equal to a minus b, a square minus ab plus b square. இப்போ x into x minus a, x square plus ax plus a squareங்கிற ஆன்சர். இதை சால்வ் பண்ணிங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரூட்ஸில் கிடைக்கும். அதனால் இதை விட்டுட்டு x equal to 0, x equal to a, ஏன்னா இங்கே ரியல் நம்பர்ஸ் பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். அதனால் இந்த எக்ஸ்பிரஷனை விட்டுணும். x நுடைய மதிப்பு 0, x நுடைய மதிப்பு a. இப்போ x நுடைய மதிப்பு 0ன்னும் பொழுது y நுடைய மதிப்பு 0, x நுடைய மதிப்பு ஏன்னா y நுடைய மதிப்பு a. போன டைம் மாதிரியே இது 0, 0, a, rt minus s ஸ்கொயர் நெகட்டிவ் நம்பராக வருது. இதுக்கு 0, 0க்கு. இப்போ நெய்தர் மேக்ஸிமம் நார் மினிமம். இதுக்கு வந்து rt minus s ஸ்கொயர்னுடைய வேல்யூ பாசிட்டிவ். இந்த இடத்துல மேக்ஸிமம் இருக்கலாம் அல்லது மினிமம் வேல்யூ இருக்கலாம். ஆர்னுடைய மதிப்பை கம்பேர் பண்ணணும். இப்போ ஆர்னுடைய மதிப்பு ஆர்னுடைய மதிப்பு வந்து பாசிட்டிவ், ஏன்னா 6a வந்து பாசிட்டிவ். a இஸ் a பாயிண்ட் ஆஃப் மினிமம் வேல்யூ. எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஏனும் ஒய் இருக்க வேண்டிய இடத்துல ஏனும் சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது மைனஸ் a கியூப். இது ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லிசனிங்.